ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை 5ஆம் வசனத்தின் விளக்கத்தின் 8ஆம் பகுதி. ஸ்ரீமத் பாகவதத்தின் பிரம்மஸ்தவத்தில் ஸ்ரீ கோகுல தாமத்தில் பிறக்க வேண்டும் என்ற ஆசையும் காணப்படுகிறது. ஸ்ரீ சதுர்முக பிரம்மதேவர் போன்ற மகா பக்தர்கள், சாத்தியாகனர்கள் கூட கோகுலத்தில் ஏதேனும் ஒரு அற்பமான மரம் மற்றும் கொடியின் வடிவில் பிறந்து அங்குள்ள கோபர்கள் மற்றும் கோபிகைகளின் பாத துளியை பெற வேண்டுகின்றனர். எனவே உச்சியில் இருப்பதால் அதுவே புகழ்பெற்ற கோலோக தாமமாகும். அவர் எங்கும் நிறைந்தவர், அதாவது நாராயணரை போல எங்கும் நிறைந்தவர். அந்த இருப்பிடம் ஒரே நேரத்தில் உலகியல் மற்றும் உலகியல் அல்லாதவை என முழு உலகிலும் வியாபித்துள்ளது. சில சமயங்களில் படிப்படியான முக்தி நிலையிலும் கூட இறுதியில் அந்த உலகத்தை அடைவது காணப்படுகிறது. 2வது ஸ்கந்தத்தின் வர்ணனையின்படி கமலாச்சன பிரம்ம வைகுண்ட உலகத்தை கண்டது போலவே பிரஜவாசிகளும் செல்வம் நிறைந்த கோலோகத்தை கண்டனர். எனவே இந்த கோலோக தாமம் மகத்தானது. அது இறைவனின் வடிவமாகும். சாஸ்திரங்கள் அந்த இருப்பிடத்தை மகாந்தம் விபூமாத்மானம் என்றும் அழைக்கின்றன. இந்த கூற்றுக்கான காரணம் என்னவென்றால், அந்த கோலோகத்திற்கு மகாகாஸ், பரவ்யூகம், பிரம்மம் போன்ற பல பெயர் அடைகள் உள்ளன. இவற்றுள் வேதாந்த சூத்திரம் ஆகாஷஸ்தலிங்காத் என்ற சூத்திரத்தின் மூலம் கோலோகத்தை பேருகாயம் என்று விவரிக்கிறது. தத்கதக என்ற சொல் பிரம்மம் அந்த வடிவத்தில் எழுந்த பின்னரே அஜாமிளர் வைகுண்டத்தை அடைந்ததை போல பிரம்ம வடிவத்தில் அந்த இருப்பிடத்தை அடைவதை குறிக்கிறது. இதன் பொருள் பகவானின் பெயர், வடிவம், குணங்கள், லீலைகள் மற்றும் இருப்பிடம் அனைத்தும் இயற்கைக்கு மாறானவை என்பதாகும். இந்த இயற்கைக்கு மாறான வடிவத்தை அடைவதன் மூலமே ஒருவர் பகவத்தத்தை அடைகிறார். எனவே எல்லா உலகங்களுக்கும் மேலாக வீற்றிருக்கும் கோலோக தாமத்தில் நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இயக்கம் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ஸ்ரீ கோவிந்தனின் வடிவில் தொடர்ந்து விளையாடுகிறீர்கள். கோவிந்தன் வடிவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் காணப்படும் இடத்தில் அந்த இயக்கம் சாதாரணமானதல்ல. அதுவே துறவற இயக்கம். தவம் என்ற சொல்லிலிருந்து பிரிக்க முடியாத செல்வத்தை ஒருவர் அறிய வேண்டும். சகஸ்ரநாம பாஷ்யத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பரம்யோ மகத்தபக என்பதில் உள்ள தபம் என்ற சொல்லின் பொருள் இதுவே. சதையோ தப்யத், இது கடவுளை குறித்த ஒரு சாஸ்திரமாகும். அதன் பொருள் பின்வருமாறு: அந்த கடவுள்கள் செல்வத்தை வெளிப்படுத்தினர். எனவே பிரம்மதேவருக்கே கூட அந்த கோலோக தாமமானது மிகவும் அரிதானது. இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் 5ஆம் வசனத்தின் விளக்கத்தின் 8ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.